Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்த தாவேக தலைவர் விஜய் சென்னை புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். திருச்செந்தூரில் தரிசனத்தை முடித்த பிறகு தற்போது சென்னை புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன மரியாதைகள் அளிக்கப்பட்டது? தற்போது புறப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு கள சூழல் என்னவாக இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதற்காக நேற்று நள்ளிரவு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வருகிறார். தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் நேரடியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகிறார். கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தகவல் மையம் வரை காரில் வருகின்ற விஜய்க்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பேட்டரி கார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பேட்டரி கார்ல நேரடியாக விஜய் மற்றும் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதுபோல அது கூட அவருடன் வந்த பாதுகாவலர்கள் என ஒரு 6-7 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. விஜயின் வருகையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களினுடைய கூட்டமும் அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே போலீசார் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில பாதுகாப்பு பணியில போலீசார் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டார்கள். தொடர்ந்து விஜய் பேட்டரி கார் மூலம் நேரடியாக சண்முகவிலாச மண்டபம் வருகிறார். அங்கிருந்து அவர் கடல்ல புனித நீராடும் இடத்திற்கு சென்று அங்கே கால்களை நனைத்து விட்டு தொடர்ந்து சண்முகவிலாச மண்டபம் வருகிறார். அங்கு அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் விஸ்வரூப தரிசனம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விஸ்வரூப தரிசனம் பார்த்துவிட்டு சண்முகரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக வடக்கு வாசல் வழியாக நேரடியாக விஜய் வெளியேறி பேட்டரி கார் மூலம் மீண்டும் கார் மூலம் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். நேரடியாக திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு விஜய் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் தற்போது சென்னைக்கு செல்வதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயின் வருகையை அறிந்த பொதுமக்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்துல குவிந்ததால போலீசாரும் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.